shine the crown of glory and
and stretched out over Zion. Do not weep and do not fear. I'm your God, I'll build up Zion, and for you I will appear. Blessed Zion, holy Zion, fill my heart, Lord, with your love. I will follow you to Zion. I will join the saints above. Blessed Zion, holy Zion, fill my heart, Lord, with your love. காத்திருப்போமே அந்நாள் நெருங்கிடுமே. ஆயத்தமாகி காத்திருப்போமே அந்நாள் நெருங்கிடுமே. மலையுகமாய் சுற்றி பறந்திடுவார் மன்னன் வரும் நாளிலே. ஆயத்தமாகி காத்திருப்போமே அந்நாள் நெருங்கிடுமே. ஆயத்தமாகி காத்திருப்போமே அந்நாள் நெருங்கிடுமே. In the sweet by and by, we shall meet on the beautiful shore. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. In the sweet by and by, we shall meet on that beautiful shore. In the night, மோட்சகரையெல்லாம் சந்திப்போம். In the night, மோட்சகரையெல்லாம் சந்திப்போம். ஜோதி தோன்றும் தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம்பினாரைக்கும் பொழுது நாமும் வசிக்க செல்வோம். இன்பராய் வீட்டிலே மோட்சகரையெல்லாம் சந்திப்போம். 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 இன்பராய் வீட்டிலே மோட்சகரையெல்லாம் சந்திப்போம்.
நினைக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணைக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மர்வமாக்கப்படுவோம். எக்காலம் துணைக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மர்வமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் அங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பேர நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிறதை உனக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜெயத்துக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவதாஸ் அவர்கள் ஜெயத்தோடு கூட இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இவருக்கு ஜெயம் கொடுத்தார் இயேசு, நம்ம எல்லாருக்கும் ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆனபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராயிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. உயிர்த்தெழுந்த நம்பிக்கையோடு கூட இந்த சரத்தை அடக்கம் பண்ணும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்தான மேலான சிலாக்கியத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த அருமையான ரட்சிப்பை பாஸ்டர் தேவதாசர்களுக்கு கொடுத்து கர்த்தாவே இந்த கனமான ஊழியத்துக்கு கொண்டு வந்தீர். 34 வருடங்கள் கர்த்தாவே உண்மை உத்தமமாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாக கொடுத்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சரீரத்திலே எத்தனையோ பலவீனங்கள் இருந்த போதிலும் அந்த பலவீனங்களை பார்க்காமல் கத்தெடுத்த பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதான ஒரே வாஞ்சியோடு அவர் பிரயாசப்பட்டபடியால் அவருடைய கிருபை அவருக்கு போதுமாயிருந்தது. ஆனபடியால ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவி. அவரை இப்பொழுது சீவனாய் மாற்றி மண்டலே சேர்த்து கொண்ட தயவுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. ஆம், அன்று கலிலேயாய் மனுஷனுக்கு முன்பாக எப்படி நீர் வானத்துக்கு எழுந்தள்ளி போனீரோ அப்படியே நீர் திரும்பவும் வரப்போகிறீர். ஆனபடியால ஸ்தோத்திரங்க தாவி. நீர் வரும்பொழுது ஆண்டவரே, மக்கள் மறைந்த எல்லா பரிசுத்தவான்களையும் கொண்டு வர போகிறீர். நாங்கள் உண்மையும் ஆண்டவரே எங்களுக்கு அன்பான பரிசுத்தவான்களை காண போகிறோம். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாளுக்கு நாங்களும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படியான கிருபையை தந்து அடியாரை வழி நடத்திட வேணும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, ஒரு விதை விதைக்கப்பட்டதான இந்த கல்லறைக்கிட்டே நின்று கர்த்தாவே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு அநேக ஊழியர்களை எழுப்பி தாரும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். உடைய முழு சபையை சுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தும். எல்லா கணத்தையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பின் ஐக்கியமும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூடி வந்த தேவ மக்கள் யாரோடும் இயேசு மகிமையில் வெளிப்படும் நாள் வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். இப்பொழுது மண்பொருள் போடலாம். அத்துடன் இது குழி மூடப்படும். பாட்டுத்தாளிலே நாங்கள் மூன்றாவது தமிழ் பாட்டு. நீங்கள் வந்ததான வாகனங்களிலே திரும்பவுமாக நீங்கள் பிரயாணம் பண்ணுங்கள். வேறு ஒரு வாகனங்களில் ஏறிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் வந்த வாகனத்திலே திரும்பி செல்லுங்கள். தயவு செய்து அறியாத விசுவாச வீட்டுக்கு வந்து ஐக்கிய போஜனத்தில் பங்கெடுத்து